இந்த நாட்களிலே டெய்லி திருவிருந்து எடுங்க. அப்பமும் ரசமும் அப்படின்னா நம்ம நினச்சிக்கூடாது உடனே அந்த பிரெட்டை தான் எடுத்து வச்சுக்கணும், அந்த ஜூஸ் கிரேப் ஜூஸை தான் எடுத்து வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் அவங்களுடைய சாப்பாட்டு முறை, அவங்க யூஸ் பண்ண பொருளை வைத்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், புரிய வைக்கிறார். அவங்களுக்கு எது மெயின் ஃபுட்டு அப்படின்னா அப்பமோ திராட்சை ரசம் வச்சுக்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த அந்த இடம் ஒரே வனாந்தரமாக இருந்தது. அவர்களுக்கு கிடைத்த பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் தான். அங்கே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர், அப்பமும் ரசமும் டேபிளில் இருக்கிற இந்த உணவு நீ சாப்பிட்ட உடனே உன்னுடைய சரீரமாய் மாறுகிறதோ, ஒன்றரை கலக்கிறதோ, இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நீ சாப்பிட்ற சாப்பாடு தான் நீ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன, இதுதான் உனக்கு உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி நீயாய் நிற்கிறாய். அதனால் இப்போ இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீ சாப்பிடும்போது நீ என்னையே சாப்பிட்ற, நானாய் நீ நிற்பாய். ஏன் கூட உனக்கு அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நானும் நீ ஒன்று. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, அதை நினைக்கிறதுக்காக இடுன்றார். திருவிருந்திலை பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன நினைப்போறோம் தெரியுமா, நானும் அவரும் உடன்படிக்கையிலே இருக்கிறோம். அவருடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் அவருடையது. இந்த ட்ரூத் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய லைஃப் வேற லெவலில் போயிடும்.